கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்றைய பொழுதில் புதிதாக பிறந்திருக்கக்கூடிய தமிழ் மாதமான ஆனி மாதம் எத்தகைய சிறப்புகள் உங்களுக்கு கொடுக்க இருக்குது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாகவே ஒவ்வொரு தமிழ் மாதமானது பிறக்கும் பொழுதும் அந்த மாதத்தில் நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கும். அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா நவ கிரகங்களின் தலைவனாக இருக்கக்கூடிய சூரியனுடைய பயிற்சி கட்டாயமாக இருக்கும். இந்த சூரியனுடைய பயிற்சி பார்த்திங்கன்னா அந்த மாதத்தில் பலவிதமான மாற்றங்களை உருவாக்கி கொடுக்குது. விசுவாச வருடத்தினுடைய தமிழ் மாதமான ஆனி மாதம் ஜூன் மாதம் 15ஆம் தேதி அன்றைக்கி பிறந்துருச்சுங்க. ஸோ ஜூன் 15லேருந்து ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரைக்குமே நமக்கு ஆனி மாதம் தான் இருக்குது. இந்த ஆனி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக சூழ்நிலைகளானது கும்பம் ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். கூடவே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது, எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யணும், என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்தீங்க அப்படின்னா ஏற்படக்கூடிய பாதிப்புகளானது உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் அப்படின்றத பற்றி எல்லாமே தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவகிரகங்களுடைய மாற்றங்களை வைத்து தான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையுமே மாற்றங்களானது ஏற்பட்டுட்டு இருக்கு. அதில் தற்போது சூரியன் மிதுனத்துக்கு வரக்கூடிய காலம்தான் ஆனி மாதம். ஏற்கனவே மிதுனத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் இருக்கிறாரு. இப்போது இந்த சூரியன் அங்கே இணையும் பொழுது குருவோடு சூரியன் சேர்றாரு. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா உலகத்தில் ஒரு சில விஷயங்கள் நமக்கு நன்மைகளை தரக்கூடிய வகையிலையும் ஒரு சில விஷயங்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் தான் இருக்குது. அதை பற்றி தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக இந்த ஆனி மாதத்தில் பெரும்பாலும் அதிகமாக வழிபாடுகள் செய்வாங்க. நரசிம்மர் வழிபாடுகள் செய்யலாம். இது மாதிரி அற்புதத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய கடவுள்களை வழிபாடுகள் செய்கிறது ரொம்பவே சிறந்ததாக இருக்கும். கூடவே பார்த்திங்கன்னா கிருஷ்ணர், சிவன் இவங்களெல்லாம் வழிபாடுகள் செய்யலாம். முடிஞ்சால் சிவன் கோவில்களில் அன்னதானத்திற்கு நீங்கள் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த ஆனி மாதத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் சிறப்பு மிக்கதாக தான் இருக்குது. அது என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ராசி மண்டலத்தில் 11ஆவதாக இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான். இந்த சனி பகவான் இப்போ உங்களுக்கு பாதச்சனியாக அமர்ந்திருக்கிறாரு. ஸோ எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து கொடுக்கக்கூடிய இடத்துல இப்போ அமர்ந்திருக்கிறாருங்க. ஸோ அதனால் கும்பராசி நேயர்கள் இந்த டைமில் நீங்கள் ரொம்பவே ஒரு சில விஷயங்களில் கவனமாகவும் இருக்கணும். கும்பராசி நேயர்கள்லாம் பிள்ளைகள் விஷயத்தில் கோபப்படுறத முதல்ல நீங்கள் தவிர்த்துக்கோங்க. அபிராமி அந்தாதி நீங்கள் படிங்க, அது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். படிக்க தெரியாதவர்கள்லாம் அந்த பாடலை நீங்கள் கேட்கலாம். அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 40, 59, 75, 91வது பாடலை கேட்குறதும் படிக்கிறதும் ரொம்பவே சிறப்பானதுங்க. இதனால் மேலதிகாரிகளுடைய தொந்தரவுகளானது உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் தவிர்த்துக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூடவே வாழ்க்கை துணை, குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய சொல் பேச்சை கேட்டு நடக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய கோபத்தை மட்டும் நீங்கள் குறைச்சிக்கோங்க. ஏன்னா கோபம் அப்படின்றது மிகப்பெரிய ஆயுதம். அது பல பிரச்சனைகளை இன்னுமே பெருசாக்கி கொடுத்துடும். ஏன்னா வாக்குஸ்தானத்தில் உங்களுக்கு சனி பகவான் இருக்கிறார் அப்படின்றதுனால நீங்கள் உங்களுடைய பேச்சில் தாங்க கவனத்தை காட்டணும். பேச்சில் கண்டிப்பாக உங்களுக்கு கோபம் மட்டும் இருக்கவே கூடாது. இந்த கோபத்தை நீங்கள் கையில் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதற்கப்புறமா பலவிதமான பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்க வேண்டி இருக்கும். அதுவும் குறிப்பாக குடும்பமாக இருக்கட்டும், வேலை செய்யக்கூடிய இடமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு நல்லபடியாக இருக்கணும், இனிமையாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த இடத்துல கோபத்தை தவிர்த்து தான் ஆகணும். மேலும் சொல்லப்போனால் இனிமையான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்துறது நிறைய நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பேசும் பொழுதே மைண்டில் ஒரு செட் பண்ணிக்கோங்க, நல்ல விஷயங்களை தான் பேசணும், நல்லதை தான் மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு. தேவையில்லாமல் கோவப்பட்டீங்க அப்படின்னா இந்த டைம் நீங்கள் மிகப்பெரிய பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியிருக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றிகள் வேணும், நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கணும். அடுத்தடுத்து குறிப்பாக உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறையில் நீங்கள் செல்வாக்கு எல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கோபத்தை தவிர்த்துக்கோங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு சிறப்புமிக்க ஒரு மாதமாக தான் இந்த ஆனி மாதம் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களுக்கு அப்புறமா உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதனால் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் லாபம், சந்தோஷம், அசையும் அசையா சொத்துக்கள், பொருள் சேர்க்கை இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு படி உயர்த்துவீங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய
ஏற்றத்தை வந்து கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். முதலீடுகளுக்கெல்லாம் எந்த விதமான குறைவுமே இருக்கவே இருக்காது. ஸோ நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. ஏன்னா இனி உங்களுக்கு பணப்பிரச்சனை அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த எல்லா நல்ல விஷயங்களுமே வந்து கை கொடுக்கக்கூடிய ஒரு அனுகூலமான அமைப்புகளானது இனி வந்து உருவாகி இருக்குது. ஸோ இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ செய்யுங்க. நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ ஆசைப்பட்றீங்களோ அதெல்லாம் வந்து குறைந்த முதலீட்டில் வந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சிறப்பாக நீங்கள் வந்து வளர்ச்சியை பெற முடியும். எடுத்த உடனே அதிகமான முதலீடுகளை போட்டுட்டு அதில் ஆபத்துகளை பார்க்குறத விட கொஞ்சமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலமாக வளர்ச்சிகளை காண்றது தான் நமக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ எப்போவுமே ஒரே நாளில் எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்கிறது அப்படிங்கிறது நல்லா இருக்காது. படிப்படியாக அந்த சந்தோஷம் வளர்ச்சி அடையும் பொழுது தான் நமக்கு இன்னுமே வந்து கூடுதலான ஒரு உற்சாகம் பிறக்கும். இன்னும் நிறைய சாதிக்கணும் அப்படின்ற எண்ணங்களானது உருவாகும். அந்த மாதிரியான எண்ணங்களை வந்து கும்பராசினியர்கள் வந்து வளர்த்துக்கோங்க. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லாம் குறையிறதுக்கு நிச்சயமாக நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய ஒரே கடவுள் யார் அப்படின்னா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குலதெய்வம் தாங்க. ஞாயிற்றுக்கிழமைகளை உங்களுக்கு குலதெய்வ வழிபாடுகளை செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா தெய்வ வழிபாடுகள் நீங்கள் செய்ய தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் குறைய ஆரம்பிக்கும். இது இல்லாமல் பரிகாரமாக நீங்கள் என்ன கடவுளுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றத வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஆனால் நீங்கள் எப்போதுமே உங்களுடைய மனசில் குலதெய்வத்தை வந்து நினச்சிக்கிட்டே இருங்க. அவங்களுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் பொழுது தான் பல பாதிப்புகளானது உங்களுக்கு விலக ஆரம்பிக்கும். மேலும் இந்த டைமில் உங்களுக்கு ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கால் பகுதி, முதுகுத்தண்டு, மூட்டு பகுதி, நகைப்பகுதி இதிலெல்லாம் ஏதாவது ஒரு பாதிப்புகளானது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சரியான மருத்துவ சிகிச்சைகளையும் ஆலோசனைகளையும் நீங்கள் எடுத்துக்கிறதுனால மிகப்பெரிய பிரச்சனைகளை வந்து நீங்கள் தவிர்க்க முடியும். ஸோ எப்போதுமே நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுவும் குறிப்பாக சர்க்கரை வியாதி இருக்கக்கூடியவங்க, ரத்த அழுத்தம் இருக்கக்கூடியவங்களாம் இன்னுமே வந்து கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். அதுவும் 70 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களாம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் அதீத கவனத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா ஆரோக்கியம் தான் சிறந்த செல்வம். அதுக்கப்புறம் தான் மற்ற செல்வங்கள் எல்லாமே. நாம் நல்லபடியாக இருந்தோம் அப்படின்னா தான் மற்ற எல்லாத்தையுமே வந்து அனுபவிக்கவே முடியும். அது சந்தோஷமாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய உடல் முதல்ல வலிமையாக இருக்கணும். அதனால் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் வந்து உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு வந்து கொடுங்க. பிள்ளைங்க கிட்டலாம் உங்களுடைய ஆராய்ச்சிகளை நீங்கள் அதிகப்படுத்துறதை தவிர்த்துட்டு உங்களுடைய வேலைகளை மட்டும் பாருங்கள். ஏன்னா பிள்ளைகளை பற்றி யாரும் வந்து பேசுகிற அளவுக்கு நம்ம வச்சுக்கக்கூடாது. நம்மளே பிள்ளைகள் மீது சந்தேகப்படுவதும் தவறானது. அதனால் உறவினர்களிடத்திலோ நண்பர்களிடத்திலோ தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறத முதல்ல நீங்கள் தவிர்த்துக்கோங்க. இந்த காலகட்டங்கள்லாம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் நல்ல ஒரு கவனத்தை கொடுத்தீங்க அப்படின்னா தொழிலெலாம் சூப்பராக இருக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு இப்படி எல்லா விஷயமுமே கும்பராசினியர்களுக்கு இனி சூப்பராக தாங்க இருக்க போகுது. முன்னாடி வந்து இவங்க கூட சண்டையாக இருக்குது, எனக்கு பகை இருக்குது அப்படின்னு சொன்னாங்களுமே கூட அவங்க கிட்டலாம் அந்த பகையை மறந்துட்டு இனி வந்து இணக்கமாக நட்பாக நீங்கள் வந்து பேசுங்க, நடந்துக்கோங்க. அது உங்களுக்கு நல்லது தான். எப்போதுமே மறப்பதும் மன்னிப்பதும் மனித குணம். அதனால் அந்த விஷயத்தை கும்பராசினியர்கள் நல்ல கவனம் செலுத்தி எடுத்துக்கோங்க. இந்த டைமில் மற்றவர்களோட வாக்குவாதங்கள் எல்லாம் செய்கிறத நீங்கள் குறைச்சிட்டிங்க அப்படின்னா பெருசாக சங்கடமோ கஷ்டமோ உங்களுக்கு ஏற்படாதுங்க. அதனால் மன அழுத்தம் கூட உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. ஒருவேளை நீங்கள் சண்டை சச்சரவுகளோடு இருக்கீங்க, பெரிய விதமான பிரச்சனைகள்லாம் ஈடுபட்டுருக்கீங்க, தவறான விஷயங்களை செய்துட்ருக்கீங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு பெரிய கஷ்டம், மன அழுத்தம் எல்லாமே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பழைய பிரச்சனையெல்லாம் கிளறி விட்டு இப்போ வந்து அதில் வந்து குளிர் காயாதீங்க. அது உங்களுக்கு ரொம்பவே வந்து ஆபத்தாக முடிஞ்சிடும். குடும்பத்திலும் சரி வெளியிடத்திலும் சரி ஏற்படக்கூடிய வாக்குவாதங்களை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் பாருங்கள். அது வந்து உங்களுக்கு இன்னுமே வந்து நல்லது நடக்கும். கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே ஒரு சில நாட்கள் அப்படிங்கிறது நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்காகவும் ஒரு சில நாட்கள் ஒரு பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய வகையிலும் தான் இருக்குது. இப்படி கவனமாக இருக்க வேண்டிய நாட்களில் முக்கியமானது அப்படின்னா சந்திராஷ்டம நாட்கள் தாங்க. இந்த சந்திராஷ்டம நாட்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசினியர்களுக்கு ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 2, 3, 4 வரைக்குமே வந்து இருக்குது. ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக புதுவிதமான முயற்சிகளையோ பயணங்களையோ எடுப்பது ரொம்பவே தவறானதாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அதையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு பாருங்கள். மேலும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களானது நிறைய கிடைக்கிறதுக்கு தொடர்ந்து முருகப்பெருமான வழிபாடுகள் செய்துட்டு வாங்க, நல்லதே நடக்கும். பரிகாரமாக பார்த்தீங்கன்னா அஷ்டமி தினத்தில் பைரவருக்கு நீங்கள் அர்ச்சனை செய்கிறது உங்களுடைய செல்வாக்கை இன்னும் அதிகரித்து கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும். கூடவே செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமான நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடுகள் செய்வது இன்னுமே உங்களுக்கு சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். கட்டாயமாக இந்த எளிமையான வழிபாட்டு முறைகளையும் செய்து கும்பராசினியர்கள் இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு பயனை வந்து பெற்று
பெற்றுக்கோங்க. யாருக்கெல்லாம் முருகப்பெருமானை பிடிக்குமோ அவங்களாம் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் தவறாமல் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.